ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இந்தியாவின் ஒரு அங்கம். ஆனால் சதியின் காரணமாக அதன் ஒரு பகுதி பாகிஸ்தானுக்கு சென்றது என தமிழக ஆளுநர் ரவி தெரிவித்துள்ளார். சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற சிக்கிம் மற்றும் கோவா மாநில தின விழாவில் பேசிய ஆளுநர் ரவி, பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தானுக்கு சமீபத்திய போர் மூலம் இந்தியா சரியான பாடம் கற்றுக் கொடுத்துள்ளது என கூறினார். பயங்கரவாதிகளின் 9 இருப்பிடங்களை இந்திய ராணுவம் தாக்கி அழித்துள்ளதாகவும், பாகிஸ்தான் தற்போது பொருளாதார சிக்கல்களையும் பலுசிஸ்தான் தனிநாடு கோரிக்கையையும் எதிர்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் 135 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சென்னை காயிதே மில்லத் கல்லூரியில் இந்திரா காந்தி சிலை அமைப்பது, புரசைவாக்கம் பிரிங்க்லின் சாலைக்கு இரட்டை மலை சீனிவாசன் சாலை என பெயர் சூட்டுவது, சென்னையில் 9 இடங்களில் சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க அனுமதிப்பது, மெரினாவில் ரோப்கார் சேவையை தொடங்குவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் குடிநீர் சேவையில் உள்ள குறைபாடுகள் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெற்றன. மாமன்ற கூட்டத்தில் பேசிய பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தன், எதிர்க்கட்சிகளின் குரல் நெரிக்கப்படவில்லை என்பதற்கு நானே சாட்சி என்று தெரிவித்தார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.